நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை செறிவுள்ளடி வைத்து போற்றுகின்றோமே. யார் அறிவார் எங்கள் அண்ணனின் பெருமையை? யார் அறிவார் அதன் அகலமும் நீளமும்? பேரறியா பெரும் சுடர் ஒன்றதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே. சிவாய. இன்னைக்கு நாம திருமந்திரத்துல என் பெருமாள் நம்ம சைவ சமய ஆகமத்தினுடைய பெருநூலாகிய திருமந்திரத்தினுடைய பக்தி உடைமை, அதாவது 41வது அதிகாரமா வச்சிருக்காரு ஐயா. இந்த பக்தி உடைமை என்னன்னா, அகண்ட சிவத்தோடு பக்தி கொள்வது. முதல்ல நாம நம்மளுடைய தகுதிக்கு தேர்ச்சால் போல விக்கிரகங்கள்ல இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புக்குள்ள இருந்து அப்படியே மாறி மாறி வந்திருப்போம். இப்ப என்ன சொல்றாருன்னா, அகண்ட சிவத்தோடு பக்தி கொள்வது. இது என்ன சொல்றா, பக்தி உடைமை அப்படின்ற அதிகாரத்தை வச்சிருக்காரு. 41வது அதிகாரம் 2673 என்ன சொல்றாரு? முக்தி செய் ஞானமும் கேள்வியுமாய் நிற்கும். முக்தி செய் ஞானமும் கேள்வியுமாய் நிற்கும் அத்தனை சீவர்களுக்கு வீடு பேற்றை அளிக்கக்கூடிய ஞான சொரூபமாகவும் மந்திர சொரூபமாகவும் உள்ள தலைவனும். சிவன் என்ன பண்றாருன்னா, ஞான சொரூபமாகவும் இருக்காரு, மந்திர சொரூபமாகவும் இருக்காரு. அதாவது மந்திரம் தான் நம்ம ஆதார சக்கரங்களை இயக்கணும், அதுக்கு ஞானம் வேணும். அப்போ ஞான சொரூபமாகவும் அவர் இருக்காரு, ஆதார சக்கரமாகவும் இருக்காரு. என்ன சொல்றாரு ஐயா? முக்தி செய் ஞானமும் கேள்வியுமாக நிற்கும் அத்தனை உயிர்களுக்கு வீடு பேற்றை அளிக்கும் ஞான சொரூபமாகவும். வீடு பேற்றுக்கு அப்படி இல்லைன்னா வேற யாரும் இல்லை, அதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்துக்கு என்ன வேணும்னா மந்திரம் வேணும். மந்திரம் தான் சக்கரங்களை இயக்கும். அப்போ இரண்டுமாக, அதாவது உயிராகவும் உடலாகவும் இருக்கிறவங்கிற மாதிரி ஞானமாகவும் அவர் தான் இருக்காரு, ஞானத்தை இயக்கிறது சக்கரமாகவும் அவர் தான் இருக்காரு, ஞானத்துக்கு வேண்டிய சக்கரங்களை இயக்கிறதுக்கு மந்திரமாக அவர் தான் இருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு அவரு? முக்தி செய் ஞானமும் கேள்வியுமாய் நிற்கும் அத்தனை மாயா அமரர் பிராண்டனை. மாயா அமரர் பிராண்டனை அப்படின்னா, அழியாத தேவர்களை வழி நடத்துபவனும். தேவர்களுக்கு அழிவு கிடையாது அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு வருஷம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். அப்ப அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் நீ தேவலோகத்தை இருன்னு சொன்னா அவங்க ஒரு 1000 வருஷம் இருக்கிற மாதிரி கணக்கில் வரும். அவ்வளவு காலம் வரைக்கும் அவங்க அழிவில்லாதவங்கள இருப்பாங்க. அந்த அழிவில்லாத தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவனை சுத்தனை, தூய்மையானவனும். அதாவது சுத்தமனா தூய்மையானவனா தூய நெறிகளை கொண்டவன், இயமம் நியமம் இந்த மாதிரி உள்ளும் புறமும் நெறிகளை கொண்டவனும், தூய நெறியாக விளங்கும் சோதி ஆகிய இறைவனை. பக்தர் பரவும் பசுபதி தான் என்று அப்படின்னா, பக்தர்களால் போற்றப்படும் பசுபதியும் ஆவான் அப்படின்ட்டு ஞானமயமான சிவனை பக்தர்கள் பரப்புவார்கள். அப்படின்னா என்னன்னா, ஞானமயமாக இருக்கக்கூடிய சிவனை, அந்த ஆகமத்தினுடைய தலைவனை, ஞானம் வருவதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய அந்த உயிர்களை ஞானம் வந்த பிறகு அவர்களுக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாமலோ அந்த சிவனை பாராட்டாமலோ இருக்க முடியாது. ஞானத்துக்கு அறிகுறி அதான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம், குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அந்த ஞானத்தை பற்றி மற்றவங்க சொல்லணும்ன்ற ஆர்வம் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த உள்ளத்துக்குள்ள அவ்வளவு தியானம் தவமெல்லாம் கூடி அந்த பொக்கிசமான அந்த பொக்கிசம் நிரம்ப தழும்பி வெளியே வரும்போது அது யாருக்காவது சொல்லணும் போல தோணும். அப்படிதான் பல பேர்கள் இன்னைக்கு ஆகமத்தை பத்தியோ மக்களுக்கு வேண்டிய அளவுல பிரசங்கம் பண்றாங்க, நிறைய மந்திரங்களை சொல்றாங்க, பிறருக்காக பாடுபடுறாங்க இந்த ஞானத்துக்கு. அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படின்னா ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்கி அதை மற்றவங்களுக்கு சொல்லணும்ன்ற ஆர்வத்துல உள்ளவங்க. என்ன சொல்றாரு அவரு? ஞானமயமான சிவனை பக்தர்கள் பரப்புவார்கள்.
பரப்புறதே ஒரு வகையில ஞானத்துக்கு அறிகுறி தான். ஏன்னா அந்த நாம் அடைந்த யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் மாதிரி நாம் அடைஞ்ச அந்த ஞானத்தை பற்றி மற்றவங்க சொல்லுவோம், அவங்களுக்கு அது வரணும் அப்படின்ற ஆர்வத்தினாலையும் அது சிவனுக்கு செய்த தொண்டாலையும் இதை பக்தி உடைமைன்ற அதிகாரத்தை முதல் பாகமா வச்சிருக்காரு. அப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஞானத்துக்கு தகுதி உள்ளவனா மாறி நம்ம வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு அது தியானம் பண்ணி தவம் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ள போற அளவுக்கு நமக்கு திறமை இருந்தாலும் கூட நம்மளால ஒரு சில பேர்களுக்கு அந்த ஞானம் போய் சேரணும்ன்ற வழி ஏதாவது நம்ம ஒண்ணு செய்யணும். நம்மளை தேடி வர்றவங்க அல்லது முகமாட்டத்தோட வர்றவங்களை கூப்பிட்டு உட்காரச்சு அவங்கள்ட்ட ஒரு தெளிவு சொல்லி அனுப்புற வேலையை ஞானத்துக்கு தகுதி உள்ளவங்க சொல்லணுங்கிறதுக்காகத்தான் ஞானம் என்றால் மந்திரங்களால் இயக்கப்படணும். அந்த மந்திரங்களால் இயக்கிறவன் ஞானத்துக்கு தகுதி உள்ளவனா ஆகிறான். அந்த தகுதி எப்படி வருதுன்னா சிவனுக்கு போய் நம்மளை கொண்டு சேர்க்கும். அதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு தகுதியாகவும் நீ மாறிக்கோ அப்படின்னு இந்த செயலை சொல்றாரா. 2624 அடியார் கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரை.